ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் கூகுள் க்ரோம் ஹிஸ்ட்ரி எப்படி டெலிட் பண்ணுறது. ஆமாங்க, க்ரோம் மட்டும் இல்லை, கூகுள் அதே மாதிரி மேப்பு, மெயிலு, இது மாதிரி கூகுள் சம்மந்தப்பட்ட எல்லாத்தோட ஹிஸ்ட்ரி, சர்ச் ஹிஸ்ட்ரியும் சரி, வாட்ச் ஹிஸ்ட்ரியும் சரி, எல்லாத்தையும் எப்படி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குறோம். நீங்கள் நார்மலாக கூகுள் க்ரோமில் போய் இப்படி வந்து ஹாலிடேஸ் இது மாதிரி கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் இல்லை நண்பா, கூகுள் இருக்கிற எல்லாமே அப்படியே ஸ்டோர் ஆகி அதாவது ஆக்டிவிட்டி எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்குது. அது எப்படி டெலிட் பண்ணுறது? உங்கள் லொக்கேஷனு, உங்கள் மெயிலோடது, இல்லை மேப்போடது, இது மாதிரி எல்லாத்தோட ஹிஸ்ட்ரியே, சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம வீட்டு பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூராக தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கூட பெல் பண்ணுங்க, ஹெல்த்தி ஆள் கொடுக்க மாறாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கூட ஒரு சொல்லி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைச்சாப்புக்கான சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆள் கொடுக்க மாறாதீங்க. சரிங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈஸியாக உங்கள் சர்ச்சஸே பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வழக்கமாக கூகுள் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணோன்னா நம்ம க்ரோமில் ஏதாவது ஓப்பன் பண்ணிக்குவோம். க்ரோம் அது மாதிரி வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்து ஏரோ மார்க் இருக்குங்களா, அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்க ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு ஹிஸ்ட்ரி இங்கே தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது, நம்ம டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலாக டெலிட் பண்ணிடுவோம். சரிங்களா? எல்லா ஹிஸ்ட்ரி இதில் இருக்குப்பா, எப்படி டெலிட் பண்ணி யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம டெலிட் பண்ணுவோம். கிளியர் ப்ரௌசிங் டேட்டா கொடுத்து இதில் பேசிக் அட்வான்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் போய் நீங்கள் ஆல் டைம் கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அட்வான்ஸ் போய் நீங்கள் வந்து கிளியர் டேட்டா கொடுத்து ஆல் டைம் கொடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி டெலிட் பண்ணிட்டா நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடுச்சு, நம்ம ஹிஸ்ட்ரி யாருக்கும் தெரியாது, இல்லை நம்ம ஸ்டோர் ஆகாது, கூகுளில் எதுவுமே நம்ம இமெயிலுக்கு ஐடியில் ஸ்டோர் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்படி பண்ணால் ஹிஸ்ட்ரியில் டெலிட் ஆகிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லைங்க நண்பா, டெலிட் ஆகாது. உங்களுக்கு காட்டுறேன் என் ஹிஸ்ட்ரி எப்படி ஸ்டோர் ஆகிக்குன்னு. இப்போ பேக் வந்துங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் க்ரோம் ஹிஸ்ட்ரியில் ஒன்றுமே இல்லாமல் காட்டுது, ஆனால் இருக்குது, ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது நம்ம ஐபி அட்ரஸில். அது எப்படி நம்ம டெலிட் பண்ணுறது பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துங்க, இப்போ நான் ஹிஸ்ட்ரி பார்த்துங்க, இதில் பார்த்துங்க ஒன்றுமே இல்லையா, இது ஒன்றுமே இல்லை, எம்டியாக தான் காட்டுது. இப்போ பார்த்து உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துங்க, இந்த ஹிஸ்ட்ரி எங்கே ஸ்டோர் ஆகிட்டுக்குன்னு. இப்போ பார்த்துங்க, சர்ச் ஐ கூகுளில் ஓப்பன் பண்ணிங்க, இல்லை சர்ச் ஐக்கான சர்ச் பண்ணுங்கள், மை ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இதில் எடுத்தாலும் சரி, இதில் வேண்டாங்க, நம்ம இதில் எடுத்துக்கலாம். மை ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் கூகுள் ஐக்கானில். சர்ச் பண்ணோன்னா நம்ம ஆக்டிவிட்டி கூட இந்த பேஜில் இருக்குது. அதாவது கூகுள்லேயே ஒரு ஆப்ஷன் விட்டுருப்பாங்க மை ஆக்டிவிட்டின்னு சொல்லி, நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்க, மை ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ணால் நம்ம ஆக்டிவிட்டி கூட இதில் ஸ்டோர் ஆகிருக்கு, நம்ம ஈஸியாக வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ மை ஆக்டிவிட்டி சர்ச் பண்ணியாச்சு. இல்லை ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வருது பார்த்தீங்களா, வெல்கம் டு மை ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், இப்போ பார்த்துங்க ஃபுல்லாகவே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வர பாருங்கள், நம்மளுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்குது, அப்படியே பர்மனெண்ட்டாக அப்படியே இருக்குதுங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே இருக்குது. நான் எவ்வளோ தான் கிளியர் பண்ணாலுமே இது அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே போகுது. அதாவது நம்ம ஐபி அட்ரஸ் இது மாதிரி இமெயில் ஐடியில் நம்ம ஸ்டோர் ஆகிட்டே போகுது. நம்ம ஹிஸ்ட்ரி, வாட்ச் ஹிஸ்ட்ரி, சர்ச் ஹிஸ்ட்ரி, லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி, இது மாதிரி ஃபுல் ஹிஸ்ட்ரி எல்லாம் ஸ்டோர் ஆகிட்டே போகுது. இதில் பாருங்கள் டெலிட் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் ஆல் டைம் இருக்குது, அதை கொடுத்துங்க. இதில் பாருங்கள் ஆட்ஸ், ஆண்ட்ராய்ட்ஸ், டிஸ்கவரி, ப்ளே ஸ்டோர், இது மாதிரி மேப்ஸ், இது மாதிரி சர்ச் ஹிஸ்ட்ரி, வாட்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் டிக் பண்ணிங்க, எது டெலிட் பண்ணுமோ அது கூட டெலிட் பண்ணிங்க. மோஸ்ட்லி எல்லாமே டிக் பண்ணிங்க. டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இதில் பாருங்கள் எல்லாமே போட்டுருப்பாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் கீழே டெலிட் ஆப்ஷன் இருக்குது, நான் டெலிட் கொடுத்துங்க. சரிங்க? டெலிட் கொடுத்தா உங்கள் ஆக்டிவிட்டி எல்லாமே டெலிட் ஆயிடும். ஒரு கூகுள் சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே டெலிட் ஆயிடும். இப்போ க்ரோம் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணிடல, அதை இங்கே கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? அது கிளிக் பண்ணணும் பாருங்கள், நம்ம க்ரோமில் இருக்கிற என்ன சர்ச் ஹிஸ்ட்ரி, வாட்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. நீங்கள் அதுலேயுமே பார்த்துங்க விசிட்டட் என்ன இருக்குது சொல்லி பார்த்துட்டு இந்த மேலே பாருங்கள் 3 கோட் சிம்பிள் இருக்குங்களா, ஆப்ஷன் ஐக்கான், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னு டெலிட் ஆல் அப்படின்னு சொல்லி இருக்குங்களா, டெலிட் ஆல் கொடுத்து நீங்கள் டெலிட் கொடுத்துருந்தேன். சரிங்களா? டெலிட் கொடுத்து இது மாதிரி நம்ம கூகுள் க்ரோம் ஹிஸ்ட்ரி டெலிட் ஆயிரு. அதே மாதிரி இந்த கூகுள் சம்மந்தப்பட்ட எல்லாத்தோட ஹிஸ்ட்ரியும், அது மெயிலு, ப்ளே ஸ்டோரு, இது மாதிரி க்ரோமு, கூகுள், இது மாதிரி எல்லாத்தோட ஹிஸ்ட்ரியும் டெலிட் ஆயிருங்க. சரிங்களா? இப்படி தான் உங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண முடியுங்க. சரிங்களா? இந்த ட்ரிப்பு உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அப்படி சும்மா மொட்டையாக வந்து ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணிட்டு நினச்சிக்காதீங்க. ஃபுல்லாக பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும்னா இந்த வே முன்னே பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆமாங்க, மை ஆக்டிவிட்டின்னு சொல்லி சர்ச் பண்ணி போகிறக்கு பதிலாக நம்ம பார்த்துங்க ஹிஸ்ட்ரி நம்ம கொடுத்தோமா, அதுக்கு மேலே மை ஆக்டிவிட்டி.com சொல்லி இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்துக்கலாம், அந்த பேஜ் டேரெக்டாக போய்க்கலாம். அப்படி போய் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டனுங்க ஹெல்த்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கூட நான் சொல்லி எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைச்சாப்புக்கு. ஆனால் அடுத்தது என்ன வீடியோ போடலாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.